டேய் சுப்பிரமணி, எனக்கு இப்பவும் நெஞ்சு படபடன்னு அடிக்குதுடா. மாணிக்கம், நான் இருக்கேன்ல, தைரியமா வாடா. அதுக்கு இல்லனா போட்டோல கலைவாணியோட முகத்தை மாத்தி வேற ஒரு பொண்ணோட முகத்தை வச்சிருக்கோங்கிற விஷயத்த அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு ஒரே பதட்டமா இருக்குன்னு. அம்மா, அப்படி கண்டுபிடிக்க முடியாதபடி போட்டோஷாப்ல ஓ முகத்தை வச்சு சின்ன வயசு கலைவாணிய உருவாக்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பயப்படாத. என்ன பாக்குறீங்க? வேற வழியே இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தா இப்ப இந்த காரியத்தை நம்ம பண்ணிதான் ஆகணும். சரியா? இல்லன்னா இத்தனை நாள் கலைவாணி பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் தயங்கிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இது பார், ஆதிசங்கரிக்கு எந்த சந்தேகமும் வராது, ஒன்னும் ஆகாது. தைரியமா வாங்க. வா. ஆதி, கலைவாணியோட போட்டோ பார்க்கணும்னல்ல, நானும் மாணிக்கமும் அவனோட பழைய வீட்டுக்கு போய் கலைவாணி போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டோம். டேய் குடுறா. இந்தா இந்தா. என்னால நம்பவே முடியல. என்ன ஆதி, என்னாச்சு? ஏன் நம்ப முடியலன்னு சொல்ற? இல்ல, சின்ன வயசுல பார்த்த கலைவாணி மாதிரியே இல்ல. நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டா. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கமலா மாதிரியே இருக்கா. நான் சொல்லல, போட்டோவை பார்த்துட்டு நானும் இதே வார்த்தையை தான் சொன்னேன். அண்ணி, அந்த போட்டோவை கொடுங்களேன், நாங்களும் பாத்துக்கிறோம். ஐயோ, ஆதிய சமாளிச்சாச்சு, எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்குற அன்னபூர்ணிய சமாளிக்கணுமே. ஐயோ, இவ வேற என்ன குட்டைய குழப்ப போறான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்ன அன்னபூரணி, போட்டோவை அப்படி உத்து பாத்துட்டு இருக்க? இல்ல அண்ணி, இந்த போட்டோவை என்ன ஆங்கிள் பார்த்தாலுமே அது இவங்க பொண்ணு கலைவாணி முகம் மாதிரியே தெரியலையே. அதான் நீ நல்லா ஒத்து பாத்துட்டு இருக்க. என்னடா வந்து நிக்கிறியே, இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டேன். தங்கச்சி, அன்னபூர்ணி சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம முகத்தை உள்ளது உள்ளபடியே காட்டுறது கண்ணாடியும் தண்ணியும் மட்டும்தாமா. அதுதான் இயற்கை. இந்த போட்டோலாம் செயற்கை தானே. அதனாலதான் அன்னபூர்ணி அப்படி சொல்றான். ஏய், நீ போட்டோவை பார்த்தது போதும், கொடு. சின்ன வயசுல பார்த்த கலைவாணிய நான் நேர்ல பார்க்க முடியல. ஆனா இப்ப போட்டோல பார்த்ததும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு கலைவாணி கிட்ட பேசணும் போல இருக்கு. நீங்க அவளுக்கு போன் போட்டு கொடுங்கண்ணே. ஆமாமா,
நான் கூட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா ஆதி கேட்டுட்டா. டே மாணிக்கம், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போனை போட்டு குடுறா. யோசிக்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி தெரியுதே. எது இல்லங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இதோ இப்பவே லைன் போட்டு தரேன். என் தங்கச்சி கலைவாணி கிட்ட பேசட்டுமே. அண்ணே, நாங்களும் பேசுறத கேட்கணும். கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஐயோ, கலைவாணி என்ன பேச போறான்னு தெரியலையே. நம்ம வாங்கின புது சிம் கார்டுக்கு ஃபோன் வருது. ஓ, இந்த போனு காயத்ரிக்கு வரல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலைவாணிக்கு தான் வந்திருக்கு. ஜாக்கிரதையா பேசணும். அப்பா, நான் கலைவாணி பேசுறேன். அம்மாடி, அப்பா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? என்னப்பா, இப்பதான் பொண்ணு ஞாபகமே உங்களுக்கு வந்துச்சாக்கும். இத்தனை நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் நினப்புல தான் நானும் அம்மாவும் உசுரே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிம்மா, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காருமா? அவருக்கு என்ன, உங்க மாப்பிள்ள டெய்லியும் ஜம்முன்னு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் தான் இங்க 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்து வீட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் மாதிரிலாம் வராதுப்பா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இருங்க, எங்களுக்கு என்னம்மா குறை? நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆதிசங்கரி அண்ணியும் சுப்பிரமணிய அண்ணனும் எங்களை நல்லாவே பாத்துக்கிறாங்கம்மா. ஆ? அம்மாடி, ஆதிசங்கரியத்த உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பேசுறியாமா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? போன் முதல்ல கொடுங்க. பக்கத்துல இருக்காங்களா? ஆ, அம்மாடி, ஸ்பீக்கர்ல தான்மா போட்டிருக்கேன். பேசுமா. சரிங்கப்பா, பேசுறேன். தங்கச்சி கொடுங்கம்மா. கலைவாணி, நான் ஆதிசங்கரி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு?